அந்த குறிச்சத்திர பூமிக்கு நான் சென்றதேயானால் அந்த குறிச்சத்திர பூமியிலே அந்த எதிரியின் அம்புப்பட்டு நான் மடிவேனோ இல்லை என்னுடைய அம்புப்பட்டு எதிரி மாழ்வானோ? வெற்றி என்பது ஒருவர் பங்கல்ல கண்ணே. என் நிலைமை என்னாகுமோ? நான் வரமாட்டேன். என் விதி இவ்வளவே முடிந்துவிடும் பால் தெரிகிறது கண்ணே. அப்படி முடிந்தாலும் நீ வரக்கூடிய நேரம் எனக்கு கண்டிப்பா நன்றாக தெரியும். ஒரு மன்னவனிடத்திற்கு மனைவி வரக்கூடிய நேரம் எனக்கு சத்தியமா நல்லா தெரியும். கண்டிப்பா வரக்கூடிய நேரம் எனக்கு ஏன் தெரியும்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்துதான் தீர வேண்டும். எப்போ வர தெரியுமா? அடியன் சிரமத்தில் இருந்த பின்னே எந்த அருகினில் வருவாயே. எனக்கு நன்றாக தெரியுமா? நீ எப்ப வரப்போற தெரியுமா? இந்த சிரமாகப்பட்டது அம்புப்பட்டு தேர்த்தட்டில் என் சாய்ந்து அப்பொழுது அங்கிருக்க மந்திரியாகப்பட்டவன் ஓடி ஓடி வந்து இடத்திலே சொல்வான், அம்மா பொன்னி அம்மா உன் கணவன் மாண்டு விட்டார் என்று சொன்னவுடனே எப்பேற்பட்ட பெண்மணியா இருந்தால் இருக்க மாட்டாயா. அங்கிருந்து ஓடு ஓடி ஓடு ஓடி ஓடு ஓடி வந்து என் சிரத்தை எடுத்து உன் மடி மீதுல வைத்துக் கொண்டு, ஏன் மடி மீதுல வைக்கிற? அன்று பாசத்தோடு உன் கழுத்திலேனா கட்டினேனே அந்த தாலி ஏறி அறுக்கவோ, உன் முகத்திலே வைத்தேனே இந்த குங்குமம், இந்த குங்குமத்தை நீ கழுவவோ, உன் முகத்திலே பாசத்தோடு பூச்சினாயே இந்த மஞ்சளை நீ அழிக்கவோ, உன் தலையில வைத்தாய புஷ்பம் அந்த பூவை நீ எடுக்கவோ, என வடி மீதில் வைத்துக் கொண்டு என்னை உன் மார்போடு அழைத்துக் கொண்டு தனார் 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 என்று நீ அடித்து மாரடித்துக் கொண்டு கண்ணே நீ அழத போராடிய. வந்து மாரடித்து அழுவதை விட இப்போ கைப்படத்தான் போல தந்தாலே போதண்டி.
பிதிப்பையேன் தன்னை காண ஏந்தரோம் அறிய மாட்டா மதிமுத உடைய பொன்னி மகிழ்ச்சியாய் விடை தருவார். இன்னைக்கு சாகரமா, நாளைக்கு சாகரமா, 10 நாள் கழிச்சு சாகரமா, 10 வருஷம் கழிச்சு சாகரமா, யாருக்கு தெரியாது. விதிப்பயன் தன்னைக்கான எந்த வேந்தரும் அறிய மாட்டார். உன் மனம் மதிமுகமுடைய பொன்னி என்ன இங்க பாரு. எந்த சந்தேகம் உனக்கு தேவையில்லை. நான் அமர்கலம் குறிச்சத்திரம் போக வேண்டும் சாமி, இந்த போயிட்டு சொல்லிட்டு வெற்றி தாம்பலம் கொடுத்தால் புறப்படுகிறேன். தோழி அம்மா, என்ன வார்த்தை? வெற்றி தாம்பலம் கொடுத்தால் போருக்கு சென்று வருகிறேன் என்று உரைக்கிறார். ஒரு வார்த்தையா? ஏமா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது என் செவிக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அடையாவின் பால் கறந்து வைத்தே அதில் முகம் பார்த்து நன்றா மேவிய முகத்தின் ரூபம் மேன்மையா தெரியும் மோடி. எனக்கு தீவினை நேத்திட்டால் கூட தெரியாமல் ஆவின் பால் என்று சொல்லும்படியான ஒரு பசுமாடை பிடித்து அது மடியில் கன்றை விட்டு மடியை கழுவி விட்டு பால் கறந்தால் என்ன நிறமா இருக்கும்? அது வெண்மையாக இருக்குமா? அந்த வெண்மை நிற பாலில் முகத்தை பார்த்தால் தெரியுமா? தெரியாதுமா. அந்த பாலாகப்பட்டதை நன்றாக காய வைத்து சிறிதளவு பிறை விட்டதை உண்டானா தயிராகும். தயிராகமா? அந்த தயிரில் முகம் பார்த்தா தெரியும்? தெரியாதுமா. அந்த தயிராகப்பட்டதை மத்திட்டு கடந்ததை உண்டானா வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெயில் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாதுமா. அதே வெண்ணெயாகப்பட்டது ஒரு அனலில் ஒரு பாண்டலை வைத்து அந்த அனலில் இருக்கக்கூடிய பாண்டலில் அந்த வெண்ணெயை போட்டதை உண்டானா நெய்யாக மாறுமா? அந்த நெய்யில் முகத்தை பார்த்தா கண்ணாடி போல் எவ்வளவு அழகாக தெரியுமோ ஆமா. அந்த பாலை போல இந்த குளமாகப்பட்டது மங்கி கிடக்குது. பாசறையில் முகத்தை பார்த்து பளிங்குமான் மண்டபத்தில் பாங்குடன் இருவரும் வாழ்ந்தது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பாசறையை ஒதுக்கி பார்த்ததை உண்டால் தான் தண்ணீரில் முகம் தெரியும். அந்த தண்ணிக்கு ஒப்பற்று நான் இருக்கிறேன், பாலுக்கு ஒப்பற்று நீ இருக்கிறாய். அந்த பாசறையாகப்பட்டது மூடி மங்கி கிடக்கிறது எப்படி இருக்கிறதோ அதே போல உன் குலமாகப்பட்டது இருக்கிறது. அதுக்கு ஒப்பற்று வாழும்படியா இருக்கக்கூடிய நீ கை தாம்பலம் கொடுத்ததை உண்டானா நான் தீரமுடன் சண்டைக்கு செல்கிறேன் என்று சொல்றேன். ஆனா